ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன்ல நம்ம சூர்யாவோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தமிழ் ஆக்ஷன் கமர்ஷியல் டிராமா மூவி தான் கருப்பு. இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசர் கட்டை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷலா டீசர் பார்க்க வேற லெவலாக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேமையும் பாருங்க ஜி, வேற லெவல் வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவர் சொல்கிற டைலாக்ல இருந்து முதற்கொண்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. செம பிளாஸ்ட்டு. ஒவ்வொரு சீனையும் பாருங்க ஜி, ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் செம்மையாக விஷயத்துக்கு தட்டலாம் போல் அப்படி இருந்துச்சு. வேற வெறித்தனம் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டோரி கான்செப்ட்டுமே இருக்குது. அதை தாண்டி சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸும் இந்த படத்தில் இருக்குன்ற மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் படத்தில் இருக்க மாட்டேன் தெரியல. மேபி டீசர் கட்டுக்கான அந்த பேக்ரவுண்ட்ஸ் கூட கேட்குறப்ப நமக்கு அப்படி தான் தோணுது. இந்த படத்தில் வில்லனாவே நம்ம ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு போல். ஏன்னா ஒரு சீன் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேபி டேட் இஸ் ஹோம் அப்படின்ற மாதிரி சொல்கிற அந்த டைலாக்ல ஸோ ஆர்ஜே பாலாஜி வந்து திரும்பி நிற்கிற மாதிரியும் சூர்யா அப்படியே ஸ்க்ரீனை பார்த்துருக்கிற மாதிரியும் அந்த சீக்வன்ஸாக அது பார்க்குறப்ப செம தெரியா இருந்தது. கண்டிப்பாக அது ஆர்ஜே பாலாஜி தான்ன்றது எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டீசர் உண்மையிலேயே வேறு லெவல். கண்டிப்பாக இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் படமாக இருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் படங்கள் அவருக்கு பெருசாக அந்தளவுக்கு கை கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக கருப்பு மூவி கண்டிப்பாக பெரிய பிளாஸ்டாக இருக்க போகுது. ஸோ எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதத்தில் கஜினி ஃப்ரேம் கூட அவங்க ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஃபன்ஸ் காண்டி. கண்டிப்பாக தேட்டரில் விசில் பறக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுது ஃபைனல் கட்டா. ஸோ இந்த படத்தோட ஃபைனல் ரிலீஸாக எப்போ இருக்குன்னா ஸோ வருகின்ற தீபாவளி மந்தில் இந்த படத்தை நமக்கு தேட்டரில் இருக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி தீபாவளிக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டும் இவங்க கன்ஃபார்ம் பண்ணல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ டீசர் ரொம்பவே வேறு லெவல். ஸோ அப்கமிங்கில் ஸ்டோரி வந்து டீகோட் பண்ண முடிஞ்சால் ஸ்டோரியை வந்து என்னன்றதை நான் பார்த்து சொல்கிறேன். எனக்கே கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா லாயர் மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கார். பட் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு அந்த நீதி கிடைக்காதனாலையோ அவர் வந்து வேறு வழியில் வர மாதிரியும் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து அவர் சொந்த தம்பியான ஆர்ஜே பாலாஜியாகவும் இருக்கும். பிகாஸ் ஒரு ஃப்ரேமில் ஆர்ஜே பாலாஜி தான் காட்டுறாங்க. அவராக தான் இந்த படத்தில் வில்லனாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் ஆனால் இது ஆர்ஜே பாலாஜின்றது எனக்கு 100% ஷோராக தெரியாது. ஆனால் பார்த்தா அப்படி தான் ஃப்ரேமை பாருங்கள் உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கருப்பு திரைப்படத்தோட டீசர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்றதை மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.